டே ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த குப்பரர் பூக்கள் இந்த இருக்கு பாருங்க. குப்பரர் பூக்கள் நிறையா இருக்குது நண்பர்களே. ஒரே ஒரு கண்டெய்னர் தான் வச்சுருக்கேன். இவ்வளோ தடவை காட்டியிருக்கேன் உங்களுக்கு இதை பற்றி. இந்த கடலில் உள்ள குப்பரர் பூக்கள் அதுக்குள்ளே இந்த பாருங்கள், இந்த கண்டெய்னர் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே தண்டுக்கீரை ஒன்று பாருங்களேன், கிட்டத்தட்ட 10 அடி வளர்ந்துச்சு நண்பர்களே. பாருங்க எவ்வளோ அளவுக்கு எனக்கு மேலே போயிடுச்சு நண்பர்களே. ஆமாம், அங்கே மேலே கொண்டு வரீங்கள. இந்த மாதிரி இருந்தாக்க இந்த இந்த குப்பரை பூ இருக்குது பார்த்தீங்களா, என் வளர்ச்சி பாதிக்கும். அது மாதிரி ஏற்கனவே அந்த அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. இதனுடைய விதைகள் விழுந்து தான் ஒவ்வொரு கண்ணையும் விழுந்தவொடனே இலசாக இருக்கும்போது நாங்கள் அந்த கீரையை பறிச்சிடுவோம். ஸோ இப்போ இந்த இதை விட்டோம்னாக்க இந்த குப்பரர் பூ நிச்சயமாக நிறைய பூக்காது. அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு கட்டர் கொண்டு வந்திருக்கேன் கையில். இந்த பாருங்க, இந்த கட்டரை வச்சு இந்த குபேர பூ அப்படியே கட் பண்ணிடுறேன் நண்பர். இந்த குபேர் நாட்டு திஸ் குபேரர் பூ பட்டு திஸ் தண்டுக்கீரை இந்த பாருங்கள், தண்டோடு அப்படியே கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இங்கேருந்தே கட் பண்ணுறேன். அந்த பாருங்கள், சாஞ்சி வச்சு நண்பர்களே. இந்த பாருங்களேன், இந்த அளவுக்கு நண்பர்களே, இந்த அளவுக்கு சாட்சி எடுத்துருக்கேன். ஆமாம் நண்பர்களே, இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நண்பர்களே. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த அளவுக்கு அந்த கீரைகள்லாம் ஒரு எடுத்து 2 சமையலுக்கு வச்சுக்கிடுவோம். இந்த தண்டெல்லாம் சாம்பாரில் போடலாம் நண்பர்களே. இந்த இருக்குங்களா, இந்த தண்டெல்லாம் சாம்பாரில் போடலாம் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஒரு ஸ்மால் என்ன ஒரு டிப்ஸ்னு வச்சுக்கங்களேன் அபவுட் த கீரை. அண்ட் ஆல்சோ ஒரே கண்டெய்னரில் 2-3 பிளான்ட்ஸ் இருக்கக்கூடாது. அதை இந்த நேரத்தை சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கார்டனிங். ஹேவ் எ நைஸ் டே.